டேய் காலைல இருந்து போர் அடிக்குதுடா. வா இங்க பிளான் பண்ணலாம் இல்ல. நம்ம அட்டாக் இல்ல செமஸ்டர் ஹாலிடேஸ் முடிச்சு போர் அடிக்குது. எங்க வெளில போறதுக்கு பிளான் பண்ணலாம். சரி மச்சான் ஒரு வேலை பண்ணலாம். தலைப்பட்டு போயிடலாம். எப்போ பார் தமிழ் படாதா தெலுங்கு படம் தானே போலாமே. சரிடா இப்ப எங்க போறதாலும் காசு தேவைடா. உலகம் போல இந்த வாட்டி நீ காசு தேவை. மச்சான் எப்பவுமே நானே டிக்கெட் போட போகிறேன். கையில் என்ன பார்க்குறேன் எங்கிட்ட சுத்தமாக இல்லை காசு. இப்போதைக்கு ஒருத்த இடி காசு இல்லை. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி காசு வாங்குறது உங்க கடமை. டைம் ஸ்டார்ட் டே ஹலோ ஹலோ எல்லாருக்கும் கால் பண்ணடா. காசு எதுவுமே கொடுக்கல. கடைசி தான் வேஸ்ட் ஆயிடுச்சு. மச்சான் என் பழைய ஃப்ரெண்டு அவன் கிட்ட காசு கேட்டால் கண்டிப்பாக தரலாம். ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கேளு. பாலாஜி மச்சான் எனக்கு அர்ஜென்ட்டாக காசு வேணும். காசு எதுவும் இல்லை, பட் ஒரு வேலை இருக்கு. அது செஞ்சுனா கண்டிப்பாக உனக்கு காசு கிடைக்கும். அது நான் செஞ்சால் கரெக்டாக இருக்காது. பட் அது ரொம்ப முக்கியமான வேலை. அது கொஞ்சம் முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். முடிச்சா கண்டிப்பாக உனக்கு காசு கிடைக்கும். சார் நான் இப்போ என்ன வேலை பண்ணுறேன்? அதாவது இது வந்து ஒரு மெடிசன். ஓகே, இது பேர் வந்து ஸ்டெராய்ட்ஸ். இதில் 3 பேர் விட்டுட்டு யாருக்கும் தெரியுது. ஓகே, இதை பர்சனலாக டீல் பண்ணி கூட கண்டிப்பாக உங்களுக்கு காசு கிடைக்காது. இதை முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஃபோன் பண்ண உஷார். ஓகே, இதில் தான் அவன் லைஃப் இருக்குது. அட்ரஸ்லாம் கரெக்டாக கொடுத்தால நான் கொடுக்குறேன். உஷாராக போய் உஷாராக சரியா? ஹலோ. ஓகே கூஸ் வந்து சேர்ந்துச்சிங்களா? ஓகே ரைட். ஓகே கரெக்டாக வந்துச்சுங்களா? ஓகே தேங்க்யூ. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ். சொன்ன மாதிரி வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. உன்னோட கேஷ் எப்போ ட்ரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே தேங்க்ஸ் மச்சான். இந்த மாதிரி இன்னொரு வேலை இருந்தால் சொல்லுங்க, கண்டிப்பாக பண்ணுறோம். நான் மச்சான் கோமா இருக்க. இல்லை மச்சான் என் தம்பி மேலே ஒருத்தர் கை வச்சுட்டான். அவன் சும்மா விட மாட்டேன். ஏய் ஹலோ. இல்லைண்ணே நான் நல்லா இருக்கேன். என்னப்பா திடீர்னு இந்த பக்கம் கால் பண்ணிட்டுக்கிற? இல்லைண்ணே ட்ரிப்புக்கு ஒருத்தன் என் மேலே கை வச்சிட்டானே. அதே ட்ரிப்புக்கு வந்து உன் மேலே கை வச்சிட்டானே? யார் அவன்? அண்ணா விசாரிச்சு பார்த்தல உங்க ஏரியா தான் தெரிஞ்சுதானே. ஏன் அவங்க உன் மேலே கை வச்சாங்களா? நீ என்ன பண்ண அதுக்கு? அண்ணே நீங்க ப்ளீஸ் அண்ணே உதவி செய்யுங்கண்ணே. சரி 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 நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. விடு நான் பார்த்துக்கிறேன். ஓகே வை நான் திரும்பி ஃபோன் பண்ணுறேன். நான் கால் பண்ணியிருந்தீங்க என்ன மேட்ரு? அதான் லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இன்னொரு வேலைன்னு சொல்லிடுவாங்க. இந்த வேலை சரிங்களா? 30 அமௌண்ட் போட எவனை போட்டு தரணும்? மச்சான் இந்த மாதிரி பாஸ் கால் பண்ணாரு. யாராவது ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்புறாரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. என் தம்பிக்கு ஒரு பிரச்சனை. நாங்கள் போயின்னுக்கிறேன். நீங்கள் அவனை பார்த்துக்கோங்க. ஓகே கண்டிப்பாக முடிச்சிடும். டேய் நமக்கு காசு இப்போ அவசரமாக தேவைப்படுது. நம்ம கொடுத்த காசுக்கு கரெக்டாக வேலையை முடியணும். சரியா? வாடா. நீ உங்கேதுக்கு அதெல்லாம்? ஆமா நீ ட்ரிப்ல எவன் மேல கை வச்சாம? ஆமா இப்போ எதுக்கு அது? நம்மளே ஏத்து பேசுறான்டா அவன். போடுறான் அவனை. மச்சா ஒரு ஹாப்பி நியூஸ்டா. சொல்றா. எப்படியுமே வேலை சக்சஸ் ஆயிடுச்சு. ஆமா நீ போல வேலை என்ன ஆச்சு? நம்ம தான் தம்பியை போட்டு சொல்லிட்டோமோ? தம்பியை நான் தானே போட்டேன் தெரியாம.